ஸ்ரீ 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 ஓம். ஆச்சாரிய தேவோ பவ. ஆதி காலத்தில் குருகுலம் என்ற ஒன்று இருந்தது. அந்த குருகுலத்தில் தாயும் தந்தையும் தனது குழந்தைகளை சேர்த்து விடுவார்கள். அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்தே அந்த குருவுடன் குருகுலத்திலேயே உண்டு வாழ்ந்து வருவார்கள். அவர்களுக்கு அங்கே நல் ஒழுக்கங்கள் போதிக்கப்படும். இல்லற தேவைகளுக்கு உண்டான வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து கல்வியும் அங்கே வழங்கப்படும். ஒரு சில குருகுலங்களில் ஆத்மாவிற்கு தேவையான செயல்களையும் அங்கே போதிக்கப்படுகின்றது. பூஜைகள் செய்வது, இறைவனை தொழுவது என்கின்ற அனைத்து விதமான அடிப்படை விஷயங்கள் அனைத்துமே போதிக்கப்பட்டுவிடும். அத்தகையவர்கள் குருவாக போற்றப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தாயும் குருவாக, தந்தையும் குருவாகவே திகழ்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பின், குருகுல வாசம் முடிந்த பின், இல்லற வாழ்வு என்பது நிலையான வாழ்வு அல்ல, உண்மையான வாழ்வு அல்ல. எனக்கு அதற்கும் மேலான ஒரு நிலையை நான் அடைய வேண்டும் என்கின்ற தன்னை தான் உணரக்கூடிய, தன்னை தான் உணர்ந்து பிறப்பற்ற ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு சத்குருவை நாடுகின்றார்கள். அத்தகைய ஆச்சாரியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குரு கீதையில் ஒரு வாக்கியம் இருக்கின்றது. குரு மாதா, குரு பிதா, குரு தேவோ மகேஸ்வர, சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தாய்க்கு நிகரான அன்பு கொண்டவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் அன்பு என்று வரும்பொழுதே அங்கு பாகுபாடு இருக்காது. அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் வழங்கக்கூடியவள் தான் தாய். அத்தகைய மனோபாவம் எவருக்கு இருக்கின்றதோ அத்தகைய குருமார்கள். அதே நேரத்தில் தந்தைக்கு நிகரான கண்டிப்புடன் வாழ்விலே இவன் சிறந்து விளங்க வேண்டும், இவன் எடுக்கின்ற குறிக்கோள்கள் வெற்றி பெற வேண்டும் என்று போதிக்கக்கூடிய, கண்டிப்புடன் இருக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறைவனுக்கு நிகரான மகேஸ்வரனாக திகழ வேண்டும். அதற்கும் மேற்பட்ட, அனைத்துக்கும் காரணமான, அனைத்தையும் தன் பார்வையிலேயே பார்த்து கொண்டு செயல் அற்றதாக சாட்சியாக நின்று கொண்டு, அதே நேரத்தில் அனைத்துக்கும் காரணகர்த்தாகவே இருக்கக்கூடிய பரபிரம்மத்திற்கு நிகரான ஒரு ஆச்சாரியனாக ஒருவர் விளங்குகின்றார் என்றால் அவரே உண்மையான ஆச்சாரியர். அத்தகைய ஆச்சாரியர்கள் இறைவனாகவே போற்றப்படக்கூடியவர்கள் என்றுதான் இந்த ஸ்லோகம் சொல்கின்றது. ஆச்சாரிய தேவோ பவ. அத்தகைய சிறப்பான, குரு கீதையில் கூறியுள்ளது போல, உண்மையான, தன்னலமற்ற, அற்புதமான அன்பை பொழியக்கூடிய, பாகுபாடற்ற அன்பை பொழியக்கூடிய, இறைவனுக்கு நிகராக நிற்கக்கூடிய மிக அற்புதமான ஆச்சாரியரை அடைந்து அவரை இறைவனாக தொழுது, ஏன் இறைவனாக தொழ வேண்டும் என்றால், அப்படி என்றால் தான் நம்மால் சரணாகதி அடைய வேண்டும். எப்பொழுது குருவை நாம் சரண் அடைகின்றோமோ அப்பொழுது அவருடைய வாழ்வியலை நாம் பின்தொடர்ந்து செல்கின்றோம். அங்கே நம்மளுடைய ஆத்மபோதம் கிடைக்கின்றது, நமக்கு விடுதலை கிடைக்கின்றது, இந்த ஆன்ம விடுதலை கிடைக்கின்றது. அந்த ஆன்மைய விடுதலையை கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் இறைவனுக்கு நிகரானவன். அத்தகைய ஆச்சாரியரை போற்றி நாம் நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வோம். ஸ்ரீ ஓம்.
Shri